வணக்கம். 2 உண்மை சம்பவங்கள். அந்த உண்மை சம்பவங்கள் 2ம் பெரிய ட்ரெண்டிங் ஆயிருக்கு, பெரிய விவாத பொருளாயிருக்கு. அந்த உண்மை சம்பவங்கள் என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடி, சமூக வலைதளங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் இல்லை, ஒரு பெரிய விவாத மேடையே வச்சா கூட சரி, பல பேர் சொல்றது என்னன்னா கெட்டது தாங்க. இது ஒரு விவாத மேடையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரே வரியில கெட்டு போனா சமூக வலைதளம் சோசியல் மீடியா கெட்டது தாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு குறிப்பாக இந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள் வந்துட்டாங்க. அதுக்கான காரணம்னா அது மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதனுடைய பயன்பாடும் அப்படி இருக்கு. நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் பாசிட்டிவ் ஒன்று இருந்தா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும், நெகட்டிவ்னு ஒன்று இருந்தா பாசிட்டிவ்னு இருக்கும். இப்ப இதே சமூக வலைதளத்தை வச்சுதான் இது நல்லதுப்பா, இது இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்குது, இதை ஏன் சாமி திட்டுறீங்க, நீங்க இது ஏன் சாமி நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்றீங்க, இது ஏன் சாமி உங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து புடுங்குறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, ஊபியில ஷீலு ஜிதேந்திரகுமார், ஷீலு மனைவி, ஜிதேந்திரகுமார் கணவன், 2017ஆம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் நடந்து அழகா ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அந்த பெண் வந்து கர்ப்பமா இருக்கா. திடீர்னு ஜிதேந்திரகுமார் அவரை வந்து அந்த அவங்க சொந்தக்காரங்க ஊர்க்காரங்களாம் வந்து பப்ளு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பப்ளு திடீர்னு காணாம போயிடுறாரு. நல்லா படுத்திருந்தவர் காலையில இருந்து பார்த்தா வீட்டுக்காரனை காணோம். மனைவி அலறா, நிறை மாத கர்ப்பிணி வேற. ஊரெல்லாம் ஒன்று கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு, குடும்பத்தில் ஏதாவது சண்டையா என்ன இதுன்னு. ஒரு சண்டே இல்லை, நல்லா அன்பாக தான் இருந்தார், எல்லாம் நைட்டு சாப்பிட்டாரு, காலையில் காணோம் அப்படின்பொழுது அந்த மகனுடைய வீட்டை சேர்ந்தவர், மாமியார், இவங்க எல்லாம் நாத்தனார் கத்தனார் மொத்த பேரும் வந்து அந்த பொண்ணை கை காமிக்கிறாங்க. இவ தான் ஏதோ பண்ணிட்டா, இவளுடைய டார்ச்சர் தாங்க முடியாதான் ஓடி போயிட்டான், இல்லை இவ தான் ஏதோ பண்ணிட்டா, இவளை நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து கேஸ் அப்படி திருப்புறாங்க. ஊர் மொத்தமாக மாறுது. வந்து ஒரு சின்ன ஊர். ஆமாம்மா, அவன் பப்ளு ரொம்ப நல்லவன், அவன் போகிற இடம் தெரியாது, வர இடம் தெரியாது, இவளை எப்போ கல்யாணம் பண்ணின்னு வந்தானோ அப்போதுலேருந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்றான், அவன் ஒதுங்கி போகிறான், எதையுமே கண்டுக்க மாட்டேன்றான், இவ வந்த பிறகுதான் அப்படி மாறிட்டான், இவளை தான் சாமி நல்லா விசாரிக்கணும் அப்படின் போது வாயும் வயிறுமாக இருக்கிற அந்த பெண்மணி அவன் மேலேயும் ஒரு சந்தேக பார்வையோடு கேஸ் எழுதிக்கிறாங்க. போலீஸ் விசாரிக்க போகுது. சரி, விசாரணை இருக்கட்டும். அவள் அலறான். ஒன்றுமே கிடையாதுங்கன்னு. சரி, நீங்கள் எப்போ படிப்பீங்க, எழுந்து என்ன ஏதாச்சும் உங்களுக்குள்ளே எப்போ கடைசியாக சண்டை நடந்தது, உங்கள் மொபைல் ஃபோனை கொடுங்க, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறாங்க. சரி, ரொம்ப தீவிரமான விசாரணைலாம் ஒன்றும் தேவையில்லை, ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சந்தேக கண்ணோடு இருக்கட்டும். இப்போ காணாமல் போனவன் அப்படின்றதுக்காக காணாமல் போனவர்கள் லிஸ்ட்டில் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மனைவியும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஊர் அவ்வளோ பலமாக வந்து போலீஸ்கிட்ட புகார் கொடுக்குது. பெண் வேற வந்து நிறைமாத கர்ப்பிணி. அந்த பெண் வந்து அவ வந்து நடிக்கலன்னு தெரியுது, வந்து நிஜமா தான் இது பண்றான்னு. ஆனாலும் ஒரு பார்வை இருக்குது. இப்படியா தேடுறாங்க. அந்த கேஸ் ஃபைல முடிக்கவும் இல்லை. குழந்தை பிறகுது, அந்த குழந்தை வளருது. மாமியார் வீட்டுக்கு போறான். மாமியார் வந்து விரட்டி விடுறா, நாத்தனார் விரட்டி விடுறாங்க, சொந்த பந்தங்கள்லாம் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. இவளை வந்து ஒரு கொலைகாரின்ற பார்வையிலே பாக்குறாங்க. இன்னும் அந்த சந்தேக கண்ணோடய பாக்குறாங்க. வீட்டுக்காரனை எங்க வச்சிருக்கிற, எங்க புதைச்ச, இந்த மாதிரியான கேள்வி கணைகள்லாம் தொலைக்கிறாங்க. இவ அதை பத்திலாம் கவலையே படல. என் உள்ள நல்ல உள்ளம், அந்த படுவை எங்கே போனான்னு தெரியல, என்ன ஆனான்னு தெரியல, உண்மையாக அவன் காணாமல் போயிட்டான்னு எங்கே போயிட்டான்னு தெரியல. ஆனால் அந்த ஊரும் இந்த உறவினர்களும் செய்கிற இந்த அநியாயமான இந்த வார்த்தைகள் என்னை ஒன்றும் பண்ணாது, நான் உண்மையாக இருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கிறேன்னு அந்த குழந்தையை தன்னந்தனியாக வளர்க்குறான். இப்படியா வந்து 1 நாள் 2 நாள், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 7 வருடம் கலந்து போகுது. 7 வருடம் போலீஸ் தேடிக்கிறது. ஃபைலை முடிச்சாகணும், இல்லை அவங்க கேஸை முடிச்சாகணும். விசாரணையுடைய உச்சகட்டமாக போகிறாங்க. ஒரு சமயம் அந்த கேஸை எடுத்து வைங்க, பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இவன் மீதான சந்தேகமும் கூட அவங்களுக்கு இல்லை. அதையும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இல்லை, பையனும் வளர்ந்துட்டான், ஓரளவுக்கு வந்துட்டான். அவனுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்குறான் அம்மா. இந்த ஷீலு வாங்கி கொடுக்குறா. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அவன் சோஷியல் மீடியா, சில சமூக வலைதள இதெல்லாம் பதிவேற்றம் பண்ணுறான். அப்போ வந்து இன்ஸ்டாவை பற்றி அவன் சொல்லித்தரான் அம்மாவுக்கு. அவள் ஆச்சரியமாக பார்க்குறா. இதுக்கிடையில் இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த ஊரும் அந்த மாமியார் வீடும் இவ்வளோ கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு கட்டத்தில் அந்த இன்ஸ்டா மேலே அவருக்கு ரொம்ப ஆர்வமாயிடுது. அவளுக்கு போஸ்ட் போட தெரியல. அதில் இருக்கிற இந்த இன்ஸ்டாவில் இருக்கிற ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. அது போஸ்ட், ஸ்டோரிஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு ஒரு ரீல்ஸ் வருது. அப்படி கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போது மறுபடியும் இதுவாகுது. அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, எங்கேயோ பொறி தட்டுது. மகனை கூப்பிட்றா, இதை காமி அப்படின்றா. அதை எடுத்து காமிக்கிறான். ஒரு நபர் டான்ஸ் ஆடிக்கிட்டே, ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு வீடியோ ஒன்று இதுவாகுது. அடடா, இவன் நம்ம வீட்டுக்காரன் தான், ஜிதேந்திரகுமார் தான், ஜித்து வேலைக்காரன் தான், இவன் தான் அப்படின்னு அதை தூக்கி போய் மாமியார்கிட்ட காமிக்கும் பொழுது மாமியார் நம்பவே மாட்டேன்டா. யாருக்கிட்ட நீ நாடகம் ஆடுற, நீ என் புள்ள எங்கே சொல்லு, இதெல்லாம் எவனோ ஒருத்தனை வந்து என் புள்ளன்னு சொல்கிற,
அப்படின்னு விரட்டி விட்டுறா. இதுக்கு ஒரே வழி போலீஸ் தான். வேற காவல் நிலையம் போய், ஐயா காணாமல் போன வீட்டுக்காரன் இங்கே பாருங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், இந்த ரீல்ஸில் தெரியுது அப்படின்னு அவங்க அதை தீவிரமாக, ஏன்னா 7 வருஷத்து கேஸு உட்காந்து எடுக்கிறாங்க. அது எந்த லொக்கேஷன், எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எந்த மொபைல், மொத்தத்தை ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணும்போது தலைவனை தூக்கின்னு வந்துடுறாங்க. தூக்கின்னு வரும்போது தான் ஊரே ஆச்சரியப்படுது. ஒரு கட்டிய மனைவியை, நிறைமாத கர்ப்பிணியை அப்படியே விட்டுட்டு ராவோட ராவா கிளம்பி போன ஒருத்தன் வேறோடு பெண்ணோடன் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஊர் மொத்தம் வெட்கி தலை குனியுது. அந்த மாமியார் வீட்டில் அவங்க அம்மா பெருமை பேசினால அவள் அப்படியே இதுவா வரா. சில பேர் காரி துப்புறாங்க. ரைட்டு, பஞ்சாயத்தை முடிப்போம், இங்கே ஊர் ஒன்று கொடுது, போலீஸாக இருக்குது, இந்த பொண்ணை நீ வச்சு வேணா அவளை இது பண்ணிட்டு வா அப்படின் போது இவ சொல்கிறான், அவனுடைய வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை, அவன் போடுற பிச்சை எனக்கு தேவையில்லை, நான் அவனை இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தது எதுக்காகன்னா இந்த ஊராருக்காக, என் மகனுக்காக. இந்த ஊரே ஒட்டுமொத்தமாக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்ற கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரங்க, அவங்க வீட்டை சேர்ந்தவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் மகனுக்கு ஒரு இனிஷியல் வேணும், அந்த இனிஷியல் இவன் தான் உறுதி செய்யணும், அதுக்காக தான் தேடி இருந்தா. இவன் வாழ்க்கை, இவன் போடுற பிச்சை எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த 7 வருஷமா நானே குழந்தை பெற்றுக்கிட்டு நானே அந்த குழந்தைய வளர்த்து இன்னைக்கு 7 வருட பிள்ளையா நான் வளர்த்துருக்கேன்னா இதுக்கப்புறம் எனக்கு வாழ தெரியும், நீ கிளம்பியான்னு சொல்லும் பொழுதுதான் இந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக நாட்டில் பெரிய பெரிய விஷயமாப்பா ட்ரெண்டிங்காக மாறுது. எப்போ எந்த சோசியல் மீடியாவை, எந்த இன்ஸ்டாவை நீங்கள் தப்புன்னு சொன்னீங்க, அதுக்காக முழுக்க நியாயம் நான் சொல்லலை. அது பாருங்க, ஒரு பெண்ணின் மீதான பெரும் பழியை அது தொடச்சிருக்குது. ஒரு பெண்ணின் மீதான ஒரு கொலை பழியை அது காப்பாற்றி இருக்கிறது. அவளுக்கு இப்பதான் நிம்மதி வருது. அவ தொட்டு கும்பிடுறா அந்த இன்ஸ்டா. அவளுக்கு கடவுளா தெரியுது. மற்றவங்களுக்கு சாத்தானா தெரிஞ்சா கூட இந்த சம்பவம் எதுக்கு சொன்ன, இந்த சம்பவம் தான், இந்த சோசியல் மீடியா சம்பவம். அதே ஊப்பியில், ஏமா ஊப்பி கதையை விட்டா உனக்கு தெரியாதுன்னு ஊப்பியில தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல. அதே ஊப்பியில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இளம் பெண் என்ன பண்றா, அவளோட இன்ஸ்டாவில் ஒரு பாட்டில் போஸ்ட் ஒன்று போடுறான். அந்த போஸ்ட் போடும் பொழுது இந்த ஏஐயில் அனலைஸ் பண்ணுது. அது அங்கே இருக்கிற மெட்டா நிறுவனம் அதை வாட்ச் பண்ணுறாங்க, அதை பார்க்குறாங்க. அந்த பாட்டில் ஏதோ வித்தியாசமான ஒரு பாட்டிலாக இருக்குது, அதனுடைய எச்சரிக்கை வேர்டெலாம் வேறு மாதிரி இருக்குது. அது கீழே அந்த பொண்ணு போடுற ஒரு வாசகம் அதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கடும் மன உளைச்சல் இருக்கிற நான் அந்த மன உளைச்சலிருந்து விடுபடுவதற்காக எனக்கு சரியான வழி தெரியல, அந்த வழி இந்த பாட்டில் காண்பிக்கும்னு என்று நான் முடிவு பண்ணுகிறேன் போது அந்த மெட்டா நிறுவனம் உஷாராகுது. அமெரிக்காவில் இருக்க மெட்டா நிறுவனம் என்னன்னா, அந்த பாட்டில் ஒரு மோசமான பூச்சிக்கொல்லி மருந்து, அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டுட்டு கீழே மன உளைச்சல் நான் இருக்கிறேன் அந்த வாசகம் ரெண்டுக்கும் சிங்க் ஆகுது. உடனே என்ன பண்றாங்க மெட்டா நிறுவனம், அது எந்த ஏரியா, எந்த ஊரு, எந்த இடத்துல இருக்கா அந்த பொண்ணு, இந்தியா உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துல இந்த மாவட்டம், இந்த மாவட்டத்தில் இந்த ஊர், அந்த ஊர் அந்த பகுதியில் உள்ள டிஜிபிக்கு அவங்க தகவல் அனுப்புறாங்க. உடனடியாக தகவல் அனுப்புறாங்க. இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் இன்ஸ்டாவில் ஒரு பெண் போட்டிருக்கா, இவள் தன்னுடைய வாழ்வை முறித்துக் கொள்வதற்கான முயற்சியில் இருக்கிறா போல இருக்குது, நீங்க உடனடியாக களத்தில் இறங்கினா இவளை காப்பாற்றலாம் அப்படின்போது டிஜிபி இதுவாகிறாரு. அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனுக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. உடனடியாக போய் அந்த பெண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சி அந்த வீடு பூட்டியிருக்கிற அந்த வீட்டை உடைக்கிறாங்க. உடைச்ச நிமிஷம் மெட்டா நிறுவனம் யூகித்தது, சந்தேகப்பட்டது அங்கே நடந்திருக்குது. அந்த பெண் மயங்கி கிடக்கிறா. அந்த பாட்டில், பூச்சிக்கொல்லி பாட்டில் அந்த பக்கத்தில் இருக்குது. தூக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, முதலுதவி பண்ணுறாங்க, வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, உயிரை காப்பாற்றிடுறாங்க. இது மொத்தமும் நடந்து முடிஞ்சது 16 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு. ஒரு சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய உயிரை காப்பாற்றிருக்கு பாருங்க. 16 நிமிடத்தில் முடிந்த ஒரு விஷயம் 2022 மெட்டா நிறுவனம் இது மாதிரியான விவாதத்திற்குரிய, சந்தேகத்திற்குரிய சில வாசகங்கள், சில பொருட்களை நீங்கள் பதிவிட்டால் அதை அனலைஸ் பண்ணி அது என்னது, அது மோசமானதா, அதில் யார் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு அந்த அந்த சிஸ்டத்தை அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. இது மாதிரி அவங்க அந்த 2022 பேர் இந்தியாவில் மட்டும் 1315 பேரை காப்பாற்றிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதே உத்தரப்பிரதேசம் நடந்த விஷயம் தான். ஏன்னா நீங்கள் சமூக வலைதளத்தை கரிச்சு கொட்டுறீங்க ஒரு பக்கம், அதுக்கு நான் முழுசாக பெரிய ஆதரவுலாம் சொல்ல. அதே சமயத்தில் அதே சமூக வலைதளம் தான் இந்த 2 சம்பவம் ஒரு சோறு பத்தன்வாங்களே அது மாதிரி நடந்திருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, எதையுமே நாம் பயன்படுத்துகிற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது, நல்லதா கெட்டதான்னு நம்ம வச்சிருக்கிறதுல தான் இருக்குது, நாம் பார்க்குற பார்வையில் தான் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.